இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்கே செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவர்கிட்ட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று, ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார், அது எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு கோயம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடிலாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் நிறையா பேர் அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூர் எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாகிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றி புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர் எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்போது நான் தழுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ரவி, வாய்ஸ் வரலன்னாரு. இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினர்கள் நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தேட்டரில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம், நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மரை கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. சார், இது கேப்டன் பேருக்கு அப்புறம் இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழித்து புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அதிக பிரச்சனையாக பேசணும்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதையாவது ஒரு டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதில் ஒரு பிரேக்கு. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சே ஒரு கதை பண்ணுன்னாரு. போங்க சார், நீங்கள் படமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஒன்றா சங்கத்தில் போய் உட்காந்துக்குவீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன். எஸ்.ஜே. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. இவரை மறுபடியும் ஒரு பெரிய டேட்டராக பாருங்கிற ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆகிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போகிறோம். நானும் 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆரில் போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்காக உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணுறோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோண்டான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்குறாரு எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைப்பணும் அதை விட 4 மடங்கு உழைக்கிறேன். அப்போவும் அதில் ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது. இப்படியே தொடர்ந்து அவர் படம் பண்ணுறதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏன் இடையூறு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞன் சும்மாவாக இருந்தார். நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன், எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டராக அவருங்கிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினச்சேன். எனக்கு ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஈகோ இல்லாத மனிதன், ஒரு வெற்றி பெற்ற டைரக்டர் போய் டிஸ்கஷன் போகிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்ட்ரு, நான் எல்லாம் அந்த படத்துலேயே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில் அந்த காலத்துலேயே கதை கேட்டம்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனாக இருப்போம், நம்மளை அவர்கிட்ட அப்படி அடித்து பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல திட்டுவார். அந்தளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர். சார் சொல்கிறேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து
நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், அதில் நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு திரைக்கதை ஆசிரியராகவோ இல்லை உங்கள் தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்தில் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்கள் காலத்தில் நான் வந்து வில்லனாக ஆகலை சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வில்லனா, எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் இல்லை, அந்த கம்பீரமும் இல்லை, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்குது. அந்த காலத்தையும் இருப்பார், இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் கரடமுடாக இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார். இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்கார், அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கடா வீரப்பன் அடிக்கிறதுக்கு, ஆனால் வீரப்பனா மாறியே ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரு தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெளிவுன்னு தெரியுமில்ல, இப்படி தான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன்டா அப்படின்னாரு. பாருங்க, நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ளே இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மனசுலிகான்ட்ட, அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சு தான் ஆர்கே சாருடைய பெரிய. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டா அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷாட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்போலாம் வந்து ஒரு 4 சொட்டு ட்ராப் பண்ணுவானுங்க. ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்தை வாலி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும், அப்படியே கொட்டும் முகத்தில். அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணணும் 20 வயசா சார்? 25 வயசில் அப்படி 28 வயசில் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அது ஒரு ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு. அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போகிற, அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்டுற இடத்துக்கு போகிற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர் அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்றைக்கும் ஒரு டிமாண்டபுளாக நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சன் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண செய்யணும். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம்.